I'm in the middle of a mess because this is a real mess. Time was Obama, then President Obama, then President Trump, then President Biden, now President. Mr. President, with respect, I think it's disrespectful for you to come to the Oval Office. But you have nice ocean and don't feel now, but you will feel it in the future. God bless. You don't know that. God bless. You don't God know bless. that. You will not you have gotta- to work. Don't tell me. Gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country. I'm That's with back all to you. respect to you. Far more than a lot of people said they should have. Have you said ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஹவுசம் வீடியோ. இப்படியும் சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு வெறும் கற்பனையாகவே சிந்திச்ச நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் நடந்து முடிஞ்ச செலன்ஸ்கி மற்றும் ட்ரம்பின் சந்திப்பு தான். கடும் வாக்குவாதத்தில் ஆரம்பித்த சந்திப்பு மோதலில் போய் முடிஞ்சிருக்கு. இதுவரை உலக வரலாற்றிலேயே இதுவரை எந்த அதிபருக்கும் நடத்தப்படாத அசிங்கம் செலன்ஸ்கி அவர்களுக்கு நடத்தப்பட்டிருக்கு. வெள்ளை மாளிகையிலிருந்து செலன்ஸ்கி ட்ரம்பால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கார். கிளம்பு, நீ போயிட்டு பீஸ் பிளானோட வா அப்படின்னு ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை துரத்தி விட்டுருக்காரு. என்ன நடந்தது? பேச நிறையாவே இருக்கு. வாங்க இன்னைக்கான காணொலியில முழுமையா அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். ஸோ இந்த மோதலை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மினரல் டீல் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா மினரல் டீலில் கையெழுத்து போடுறதுக்காக தான் செலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மினரல் டீலுக்கு கையெழுத்து போடுறதுக்காகவும் சரி அமெரிக்கா கூட மினரல் டீல் கையெழுத்து போட்டு நமக்கு மிலிட்ரி பேக்கப்பை வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்த ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய ஆப்பு அங்கே காத்திருந்தது. அப்போ அவருக்கு தெரியல. ஸோ அமெரிக்காவுக்கு வந்த ஜெலன்ஸ்கி ஆரம்பத்திலேயே ட்ரம்ப் போட்டு கலைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நல்ல சூட்டோட வந்திருக்கிறீங்க, ஃபுல் அண்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வெல்கம்லேயே ஒரு கலாயை போட்டு தள்ளினாரு ட்ரம்ப் அவர்கள். அதை தொடர்ந்து மினரல் டீல் பற்றி பேசப்படுது. எங்கன்னா ஓவல் ஆஃபீஸில், ஒயிட் ஹவுஸில் இருக்கும் ஓவல் ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட்டில் இப்போ நான் சொல்ல போகிற சம்பவங்கள் எல்லாமே அரங்கேறி இருக்கு. சரிங்களா? ஓவல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது எல்லா அதிபர்களையும் அங்கே உட்கார வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்து அங்கே டிஸ்கஷன் நடத்தப்பட்டு அங்கே இரு நாட்டுக்கு இடையே கையெழுத்தாக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒயிட் ஹவுஸில் இருக்கிற ஓவல் ஆஃபீஸ். ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெசிஷன் மேக்கிங் சென்டர் ஆஃப் ஒயிட் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ட்ரம்ப்போடைய ஸ்ட்ராட்டஜி டைரெக்டாக ப்ரெஸ் மீட்டில் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அவர் முடிவை சொல்கிறாரு. எதிராளியை திக்குமுக்கார வைக்கிற மாதிரியும் அந்த நேரத்தில் கொலாப்ஸ் ஆன நேரத்தில் அவர் எந்த முடிவு எடுக்கிறாரோ அது அமெரிக்காவுக்கு சாதகமாக அமையும் வகையில் இருக்கிற மாதிரியும் அவரோட ஸ்ட்ராட்டஜி அங்கே அமைஞ்சிருக்கும். ஸோ இதே யுக்தியை தான் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் பயன்படுத்தினாரு. ஓவல் ஆஃபீஸில் வச்சு அங்கே வச்சு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உலகிலேயே ஒரு சில முக்கிய நாடுகளில் மிகவும் முக்கிய நாடு இந்த உக்ரைன். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் அங்கே அதிக அளவு இருக்கு. ஸோ நாங்கள் உக்ரைன் கூட இந்த ரேர் எர்த் மினரல்ஸை டீல் போட்டு அவங்க கிட்ட இருந்து எடுக்க நாங்கள் விரும்புகிறோம், அதற்கான அக்ரிமெண்ட்டை நாங்கள் போட விரும்புகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ பொதுவாக இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இல்லை ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னா டோன்ஸ்க் மற்றும் லுஹான்ஸ், அங்கே தான் உக்ரைனின் பெரும்பான்மையான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அங்கே தான் டெபாசிட்டில் இருக்குது. ஸோ அது இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். ஸோ ரஷ்யா ஆக்குபைடு பண்ணியிருக்கும் இடங்களில் தான் அது அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் நான் உக்ரைன் பகுதிகளிலிருந்து எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னும் ஒரு ப்ரொபோசலை வச்சிருந்தாரு ட்ரம்ப். ஆனால் இந்த மினரல் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு முதற்கண் வேலையாக ஒன்று இருக்கு. அதுதான் இந்த உக்ரைனுக்கான சீஸ்ஃபயரை கொண்டு வரது. சமீபத்தில் நான் புட்டின் கிட்ட கூட பேசினேன். கடந்த வாரத்தில் முன்கள வீரர்கள் 2000 பேர் இது சைடுமே இறந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப மோசமாக இந்த போர் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மினரல் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடியும் நான் முடிக்க வேண்டிய வேலையா இந்த உக்ரைன் சீஸ்ஃபயர் தான் இருக்கேன். அதில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். சீஸ்ஃபயரை கொண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மினரல் அக்ரிமெண்ட்டை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி, செலன்ஸ்கி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. செலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, நேரடியாக நான் மினரல் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. மறைமுகமாக அவர் எப்படி அதை வெளிப்படுத்தி இருந்தாருன்னா, ஸோ யூரோப்லேயே அதிக எல்என்ஜியை ஸ்டோர் பண்ண ஃபெசிலிட்டி எங்ககிட்ட தான் இருக்கு. அமெரிக்கா வேணும்னா அதை பயன்படுத்தி அங்கே இருந்து மொத்த யூரோப்புக்கும் அவங்களுடைய எல்என்ஜியை சப்ளை பண்ணலாம். ஸோ அதிகமான எல்என்ஜி தட்டுப்பாடு இப்போ யூரோப்பில் இருக்கு. ஸோ எங்களுடைய மாஸ் எல்என்ஜி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை அமெரிக்கா அவங்களுடைய எல்என்ஜிக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாமல் சில ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாரு. ரஷ்யா பார்த்தீங்களா என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க, எங்கள் குழந்தைங்களை எப்படி கொண்டு இருக்கிறாங்க, எங்களுடைய ப்ரீஸ்ட்டை எப்படி கொண்டு இருக்கிறாங்க, சர்ச்சை எப்படி டிஸ்மேண்டில் ஆக்கியிருக்கிறாங்க, ஸோ எவ்வளோ மோசமாக ரஷ்யா நடந்திருக்கிறாங்க
இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண விரும்புறீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு சில ஃபோட்டோஸ குடுத்து ட்ரம்பிடம் கேட்கறாரு. ட்ரம்ப் அதுக்கு பெருசா எதுவும் சொல்லல. "அப்படியா? இப்படியா? சரி, சரி." அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் போனாரு. அதற்கப்புறம் மீட்ல சில காரசாரமான கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ, அத தொடர்ந்து தான் சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஜே.டி. வான்ஸ், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த உக்ரைன் போர முடிக்கிறதுக்காக இப்ப இருக்கும் ட்ரம்பின் ஆட்சி ரொம்ப டிப்ளோமேசியா செயல்பட விரும்புது. இந்த போர எப்படி முடிக்கணுமோ அதற்கான டிப்ளோமேசி நாங்க கையில எடுத்து, இந்த போர எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடிக்க விரும்புறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா நாங்க முடிச்சு குடுக்குறோம். அப்படின்னு ஜே.டி. வான்ஸ் அவர்கள் தன்னுடைய பீஸ் பிளான் அக்ரீமென்ட்டா தன்னுடைய பீஸ் பிளான முன்வச்சாரு. என்னன்னா டிப்ளோமேசி மூலியமா, டிப்ளோமேசினா நத்திங் பட் பேச்சுவார்த்தை மூலியமா, ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலியமா இந்த 2 நாட்டுக்கும் இடையே போர நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான் அவரு சொல்லியிருந்தாரு. செலன்ஸ்கி என்ன சொன்னாரு தெரியுமா ஃபிரெண்ட்ஸ்? "நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படின்னு கேட்க, ஓகே அப்படின்னு சொன்ன ஜே.டி. வான்ஸுக்கு ஒரு கேள்வி வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருன்னா, 2014ல அதாவது 2014ல ரஷ்யா கிரீமியாவ அனெக்ஸ் பண்ணாங்க இல்லையா? அங்கருந்து பிரச்சனைய எழுப்புறாரு. 2014ல ரஷ்யா அநாகரிகமா எங்களுடைய கிரீமியாவ அனெக்ஸ் பண்ணாங்க மற்றும் ஈஸ்டர்ன் பகுதிகள சிலவும் கையகப்படுத்தினாங்க. அப்ப அமெரிக்க அதிபரா இருந்தவரு ஒபாமா. அதற்கப்புறம் ட்ரம்ப் வந்தாரு. அதற்கப்புறம் பைடன் வந்தாரு. மீண்டும் இப்ப ட்ரம்பின் ஆட்சி இருக்கு. ட்ரம்பின் ஆட்சியில நல்லபடியா இந்த போர் முடியணும் அப்படின்னு நானு வேண்டிக்கிறேன். ஸோ இத்தன வருஷம் 2014ல இருந்தது. 2014 அப்ப ஒபாமா, ட்ரம்ப், பைடன் மற்றும் ட்ரம்ப் இப்ப இருக்கிறாரு. ஸோ இத்தன வருஷமா டிப்ளோமேசி மூலியமா எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில, இப்ப என்ன டிப்ளோமேசிய நீங்க கையில எடுத்து இந்த போர முடிக்க போறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய ஜே.டி. வான்ஸுக்கு எதிரா வைக்கிறாரு. ஜே.டி. வான்ஸ் சிம்பிளா சொல்றாரு. இந்த போர முடிக்கிறதுக்கான டிப்ளோமேசிய தான் நாங்க கொண்டு வரப்போறோம். அந்த இடத்திலேயே ஜெலன்ஸ்கியின் கேள்விக்கு ஜே.டி. வான்ஸ் டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த போர முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை. எப்படி பேசினா இந்த போர் முடியுமோ, அப்படி நாங்க பேசி இந்த போர முடிக்க போறோம். போன பைடன் ஆட்சி மாரி நாங்க டிப்ளோமசி இல்லாமலாம் இருக்க மாட்டோம். ஏன்னா, போன பைடன் ஆட்சி பண்ணது மிகப்பெரிய தவறு. ஸோ, அமெரிக்க அதிபர் புட்டின அளவுக்கு கடந்து அவர அவமானப்படுத்துறதும், அவர எதிர்த்து பேசுறதுமா இருந்தாரு. ஸோ, அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும், அமெரிக்க பிரசிடென்ட்டின் செயல்பாடுகள விட, அவர் பேசும் பேச்சு, அவருடைய ஒவ்வொரு சொல்லும் தான் மிக வீரியமா இருக்கக்கூடியது. ஆனா, பைடன் அத ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா அத கையாண்டுருக்காரு. அதனால தான் ட்ரம்ப் அந்த கோவத்தெல்லாம் உங்க மேல காட்டி இது மாரி பண்ணியிருக்கிறாரு. பட் நாங்க அது மாரி பண்ண மாட்டோம். நாங்க ரொம்ப டிப்ளோமேசியா இத கொண்டு போயி ரொம்ப சுமூகமா முடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ட்ரம்ப் குறுக்கால வந்து 2015ல தானே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறாரு. என்னது கிரீமியா அனெக்ஸ் பண்ணது. இல்ல 2014 அப்படிங்கிறாரு ஜெலன்ஸ்கி. ஓ! அப்படியா? சரி, சரி அப்படிங்கிறாரு. சொன்னாருன்னா 2014ல நடந்த கிரீமியா அனெக்ஸுக்கும் தாக்குதலுக்கும் பிறகு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஃப்ரண்ட் லைன்ல தொடர்ந்து கொல்லப்பட்டாங்க. அன்டில் 2019 2019 வரை. 2019ல பிரான்சின் மேற்பார்வையால ஒரு கையெழுத்து ஆனது. இந்த கிரீமியாக்கான பிரச்சனை ஒரு நல்லபடியா முடிவுக்கு வந்தது. ஆனாலும் கையெழுத்து அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இதற்கு மேல ரஷ்யா எதுவும் பண்ண மாட்டேன். இதற்கு மேல தாக்குதல் நடத்த மாட்டேன். இதற்கு மேல உங்க நிலங்கள புடிக்க மாட்டேன். அதே மாரி வந்து பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச பண்ணுவாங்க. ஒப்பந்தங்கள் அந்த 2019ல கிரீமியாக்கான ஒப்பந்தங்கள கையெழுத்து ஆனது. ஆனா புட்டின் அத எதுவுமே பண்ணல. ஸோ இப்ப நீங்க எப்படி நம்புறீங்க? இந்த சீஸ்ஃபயர் கொண்டு வந்து அக்ரீமெண்ட் கொண்டு வந்தா புட்டின் அத வந்து ஃபாலோ பண்ணுவாருன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? இது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? அப்படிங்கிறாரு. ஸோ ஸோ இங்க சிம்பிளா ஜெலன்ஸ்கி என்ன வராருன்னா, 2014ல இருந்து நடந்தது கிரீமியா போர். அதிலேயே எந்த பேச்சுவார்த்தையும் உங்க ஆட்சியில எதுவும் நடத்தல. அதே மாரி 2019ல அதற்கான அக்ரீமெண்ட் கொண்டு வரப்பட்டது. அதையும் புட்டின் அவர்கள் ஃபாலோ பண்ணல சரியா? இப்ப நீங்க டிப்ளோமசி ரீதியா பேச்சுவார்த்தை பண்ணி நான் முடிக்கிறேன், அக்ரீமெண்ட் கொண்டு வரேங்கிறீங்க. அது எப்படி நான் நம்புறது? அப்படிங்கிற பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு. இதோட நிறுத்துனாரா? இல்லையே! ஒரு கட்டத்துக்கு மேல அவரு என்ன சொல்றாருன்னா, "உங்ககிட்ட நல்ல கடற்கரைகள், உங்ககிட்ட வந்து நல்ல நிலங்கள் இருக்கு. நீங்க அந்த பிரஷர ஃபீல் பண்ணல. ஆனா நான் பிரஷர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்." அப்படிங்கிறாரு. உடனே ட்ரம்ப் காண்டாயிட்டாரு. ட்ரம்ப் காண்டாயிட்டு இந்த பிரஷர ஃபீல் பண்றேன், பண்ணல அந்த பேச்செல்லாம் இங்க வேணாம். இது அமெரிக்கா. அமெரிக்கால வந்து இது மாரிலாம் நீங்க அமெரிக்காக்கு எதிரா, அமெரிக்கா பிரஷர் ஃபீல் பண்ணல, நான் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அந்த இடத்துல நீங்க இல்ல. யூ ஆர் நாட் இன் டிக்டேட் அப்படிங்கிறாரு. ஸோ நீ சொல்ற இடத்துல இல்ல. கேட்கிற இடத்துல தான் இருக்கிற அப்படிங்கிறாரு. ஸோ சூடான ட்ரம்ப் இந்த வார்த்தையில தான் ட்ரம்ப் சூடாயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல இதுக்கு மேல ட்ரம்ப் பூந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. இங்க பாரு ஜெலன்ஸ்கி சொல்ற இடத்துல இல்ல, கேட்கிற இடத்துல தான் இருக்கிற. அதுவும் இல்லாம புட்டின் எடுத்து உன்னால ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கலாம் முடியாது. நீ இந்த போர்ல தோத்துக்கிட்டு இருக்கிற. உண்மைய புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட எந்த கார்ட்ஸும் இல்ல போடுறதுக்கு. ஸோ யூ ஆர் அவுட் ஆஃப் கார்ட்ஸ். உன்கிட்ட விளையாடுறதுக்கு எந்த கார்ட்ஸுமே இல்ல. நீ வந்து டிரைவர் ஆன் த சீட் அப்படிங்கிற இடத்துல இல்ல. ஸோ இந்த போர நீ லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஜெலன்ஸ்கி நீ 3ஆம் உலகப் போர கொண்டு போய் விளையாண்டுகிட்டு இருக்கிற. அது உனக்கு புரியுதா இல்லையா? உன்னால பல மில்லியன் மக்கள்கள் பாதிக்கப்பட போறாங்க. புரியாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. மேலும் அமெரிக்கா வெப்பன்ஸ் குடுக்கலின்னா 2டே வாரத்துல, வெறும் 2டே வாரத்துல இந்த போர நீ இழந்திருப்ப. ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. இங்க இப்படிலாம் பேசாத. அப்படிங்கிறாரு. செலன்ஸ்கி
"ஆ நான் கேட்டுட்டேன் இதெல்லாம். இதெல்லாம் நான் கேட்டது தான். புட்டின் 3 நாள்ல நான் தோத்துருவேன்" அப்படின்லாம் சொன்னாரு. இதெல்லாம் நான் கேட்ட விஷயம் தான். அது ரொம்ப ஆக்வர்டான ஒரு மொமெண்ட்டா அது அமைஞ்சுச்சு. ட்ரம்ப் இன்னும் சூடாயிட்டாரு. இன்னும் சூடாயிட்டு, "என்ன நான் அத பண்ணல, இத பண்ணலன்னு." ஸோ 2014ல ஒபாமா ரஷ்யாவ எதிர்க்கிறதுக்கு உனக்கு என்ன குடுத்தாரு? வெறும் ஷீட்ஸ் தான் குடுத்தாரு. நான் தான் ஜாவலின் சிஸ்டம் உனக்கு குடுத்தேன். ஸோ நீ எனக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அத விட்டுட்டு இது மாரிலாம் பேசக்கூடாது. ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டிவா நீ அமெரிக்காவுல இருந்துகிட்டு அமெரிக்காவ பேசுற. இதெல்லாம் உனக்கு நல்லதுக்கு இல்ல. உனக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஜெலன்ஸ்கி எதுக்குமே ஒத்துக்கல. என்ன ஆவும்? என்ன? அது இது அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவரு ஜெலன்ஸ்கி இன்னும் எங்க இருந்து யார பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து பேசிக்கிட்டு இருந்த தருணமா அது அமைஞ்சுச்சு. ஸோ நடுவுல ஜேடி வான்ஸ் குறுக்கிட்டு, "சார், சார் நீங்க ஓவல் ஆஃபீஸ்ல இருக்கிறீங்க, அமெரிக்கால இருக்கிறீங்க, ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிறீங்க. அத மறந்துட்டு அமெரிக்கால இருந்த மாரி அமெரிக்காவ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே தேங்க்யூன்னு சொன்னீங்க நாங்க குடுத்த ப்ரொபோசலுக்கெல்லாம். இப்ப என்ன இது மாரி பேசுறீங்க? எதையும் மறந்துட்டு பேசாதீங்க" அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம, கடந்த அக்டோபர்ல இப்ப இருக்கும் ட்ரம்புக்கு எதிராகவே நீங்க கேம்பெயின் பண்ணீங்க. எலக்ஷன் கேம்பெயின் பண்ணீங்க. ஒரு சில வார்த்தைய விட்டுட்டு பல மில்லியன் கணக்கான காச நீங்க சுருட்டிட்டு போனீங்க. எதையும் மறந்து பேசாதீங்க. இப்ப நீங்க யார வசைபாடுனீங்களோ, அவங்களே தான் உங்களுக்கான பீஸ் நெகோசியேஷனுக்கு வந்து நிக்கிறாரு. நீங்க தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம பிரஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. டாபிக் ரொம்ப ஹீட்டா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படிங்கிற மாரி தான் ஜேடி வான்ஸ் சொன்னாரு. உடனே ட்ரம்ப் ஜேடி வான்ஸ நிறுத்தி, "இல்ல, இல்ல மக்கள் பார்க்கட்டும். மக்களுக்கு அப்பதான் தெரிய வரும். உண்மையாலுமே இந்த போர யார் கொண்டு போறா? யார் என்ன விரும்புறா? அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். அதனால தான் நானும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறேன்" அப்படின்னாரு ட்ரம்ப். ஸோ இதற்கு அப்புறம் நடுவுல ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கறாரு. அதாவது ஜெலன்ஸ்கி கேள்வி தான் கேட்கறாரு. என்னன்னா, சப்போஸ் சீஸ்ஃபயர் ஏற்படுத்தின பிறகு ரஷ்யா அத வந்து ஃபாலோ பண்ணலின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்கிறாரு. ட்ரம்ப் சிம்பிளா சொல்றாரு. போன பைடன் ஆட்சி ரொம்ப மரியாதை குறைவா நடத்துனாங்க. அதன் வெளிப்பாடு அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் உக்ரைன் மேல நடந்த தாக்குதல். அமெரிக்கா சொல்றது எதுவும் புட்டின் கேட்காம இருந்தாரு. ஆனா, நான் அப்படி பண்ணலையே. மரியாதையா தானே புட்டின நடத்திக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர் எப்படி அத மீறி செயல்படுவாரு? அவர் அப்படி செயல்பட வாய்ப்பில்ல. சப்போஸ் சீஸ்ஃபயர மீறினாருன்னா, அவங்க தலையில குண்டு விழும் அப்படின்னு அவர மிரட்டி விட்டுருக்காரு. ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, இது மாரி ஆளுகிட்டலாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லங்க. எந்த பீஸும் கொண்டு வர முடியாது. இவரு இருக்கிற நிலைப்பாட்டுலலாம். இவரு தன்னோட ஆட்டிட்யூட்ஸ நெறைய மாத்திக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதற்கப்புறம் இவரு இங்க வந்து பேசட்டும் அப்படின்னு அந்த இடத்திலேயே முடிச்சு விட்டாரு. அதாவது இவங்க பிளான் என்னன்னா, இந்த டிஸ்கஷன் பிளஸ் டாக் முடிஞ்சதுக்கு பிறகு லஞ்ச் சாப்பிட்டுட்டு போற மாரி இருந்துச்சு. சில மீட்டிங்லாம் முடிச்சுட்டு. ஆனா, பிரஸ் டாக் முடிச்ச உடனே இவருலாம் சரிப்பட்டு வரமாட்டாரு. இவரு கிளம்பட்டும் அப்படிங்கிற மாரி முடிச்சு விட்டாரு. ஸோ அந்த இடத்திலேயே இதுதான் உலக வரலாற்றிலேயே ஒரு ஜனாதிபதி, ஒரு அதிபருக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவமரியாதையா பார்க்கப்படுது. அவரு அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீ வந்து அமைதிக்காக இங்க வரல. நீ வேற எதுக்கோ வந்திருக்கிற. ஸோ அதெல்லாம் இங்க எடுபடாது. நீ இப்ப கிளம்பு. போயிட்டு நல்லா யோசிச்சுட்டு பீஸ் டாக் முடிச்ச வாட்டி வா" அப்படிங்கிற மாரி அவரு அனுப்பிச்சு விட்டாரு. இதற்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற வேற இடத்துல கேட்கப்பட்ட ட்ரம்பின் கேள்வி என்னன்னா, "ஸோ நீங்க வந்து இந்த ஜெலன்ஸ்கி அனுப்பிச்சு விட்டீங்க. ஜெலன்ஸ்கி எப்ப திருப்பி வருவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, அவரு உடனே வரணுங்க. உடனே நான் பீஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆனா அவரு வரமாட்டாரு. நானும் அத பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. என்னங்க சார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இரு நாட்டு உறவும் ரொம்ப முறிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதற்கு மேல எது மாரியான விளைவுகள் உக்ரைனுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ஏற்கனவே கடும் வாக்குவாதமா தான் இருந்துச்சு ட்ரம்ப் வந்த பிறகு. சந்திச்சு பேசி மோதல்ல போய் முடிஞ்சிருக்கு. 2 நாட்டு உறவு கம்ப்ளீட்டா முறிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மேல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இவங்க போவாங்க. ஸோ அதுதான் இங்க நான் எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கு. இதோட ரிஃப்ளெக்ஷனா முதற்கட்டமா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரஷ்யாவால் தாக்கப்பட்ட உக்ரைனின் பவர் கிரிட்ஸ் எல்லாத்தையும் நாங்க சரி செய்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேல நாங்க சரியாலாம் செய்ய மாட்டோம். ஒரு நயா பைசா கூட அவங்களுக்கு நாங்க தரமாட்டோம். அத அவங்களே பார்த்துக்கட்டும் அப்டின்ட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், உக்ரைனின் பாதுகாவலனா இருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, "ஜெலன்ஸ்கி உனக்கு நடந்தது மிகப்பெரிய அவமானம்ப்பா. ஸோ அத பத்தி எதுவும் கவலைப்படாத. நாங்க இருக்கிறோம். அண்ணங்க நாங்க இருக்கிறோம். உனக்கு துணையா யாரும் இல்லன்னு கவலைப்படாத." சில நாடுகளின் அதிபர்கள் அவங்களுடைய கருத்த வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. "சார் உங்களையவே பார்த்துக்க வேற ஒருத்தங்க வேணும். அதனால தான் உங்களுடைய தலைவி உர்சுலினா வேன் டெர் லியன் இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய ட்ரேடுக்கான அக்ரீமெண்ட் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்க என்னன்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றேங்கிறீங்க. சரி ஆறுதல் வார்த்தை தானே யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டும்." ஹங்கேரியன் பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்பார் சந்தில சிந்து பாடியிருக்கிறாரு. "ஸ்ட்ராங் மீன்ஸ் மேக் பீஸ். வீக் மீன்ஸ் மேக் வார்" அப்படிங்கிற வசனத்த போட்டு, "ட்ரம்ப் யூ ஆர் கிரேட். உனக்கு சல்யூட் பா" அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்கிறாரு. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருக்கிறாரு விக்டர் ஓர்பான். மெத்வெதவ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரொம்ப ஹார்டான வார்த்தைய பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த வார்த்தைய நான் இங்க பயன்படுத்த விரும்பல. ரொம்ப மோசமான வார்த்தை அது.
ஸோ ஜெலன்ஸ்கிக்கு தக்க பதிலடி கிடைச்சிருக்கு. என்ன வேணுமோ அத அவரு அமெரிக்கால டிசர்வ் பண்ணியிருக்கிறாரு. இதற்கு மேல ஒரு அவமானம் ஜெலன்ஸ்கிக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி ரஷ்யா சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு மேல நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இந்த போர் எப்படி போகும்? ஏன்னா ட்ரம்ப் கைய விரிச்சுட்டாரு. இதற்கு மேல நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ அமைதிக்கு வா அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துட்டாரு. இல்ல அமைதிக்கு வரலன்னா, உன் போக்குலயே நான் விட்டுர்றேன். அது எங்க போய் முடியணுமோ அப்படி முடியட்டும் அப்படின்னு விட்டுர்றாரு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் சப்போர்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெலன்ஸ்கி இந்த போர கொண்டு போறாரா? இல்ல கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி வேற வழி இல்ல அமெரிக்கா கிட்ட போறது தான் உசிதம் அப்படின்னு மீண்டும் அமெரிக்கா கிட்டயே போய் நிக்க போறாரா? இல்ல புட்டின் இதான் சான்ஸ்ன்னு ஒரே அடியா அடிச்சு காலி பண்ண போறாரா ஜெலன்ஸ்கிய? என்ன இல்ல உள்கட்சி கலகத்த கொண்டு வர போறாங்களா சிஐஏ? ஸோ பல மாரியான கேள்விகளும் எனக்கு இப்ப எழும்பியிருக்கு. இந்த வீடியோ பக்கம் உங்களுக்கும் எழும்பும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப உலகமே 2 சைடா போப்போது. ஒண்ணு அமெரிக்கா, ரஷ்யா. இன்னொன்னு உக்ரைன் மற்றும் உக்ரைனின் அலைஸ் அப்படின்னு 2 பக்கமும் இப்ப பிரியப் போது. களம் ஐரோப்பிய நாடுகள்ல களம் அப்படிங்கிறது வேற லெவல்ல சூடு பிடிச்சிருக்கு. குறிப்பா ஜெலன்ஸ்கியின் இந்த வருகைக்கு பிறகு. இன்னும் நம்ம சேனல போய் பார்க்கலீன்னா ஃபிரெண்ட்ஸ் நம்ம சேனலின் ப்ரொஃபைல போய் பாருங்க. எது மாரியான வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எது மாரியான செய்திகள் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான செய்திகள், உலக அரசியல நகர்த்தக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம சேனல போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க வரும். பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா போதுமானது. அந்த ஒரு கோரிக்கையுடன் இன்னைக்கான காணொளிய நான் முடிச்சுக்கிறேன். Until signing off from ஆயுதம் அறிவோம். See you on again.